பாக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மைசூர் பாக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு கடலை மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். இந்த டம்ளரில் தான் கலந்து எடுத்திருக்கேன் நான். அதே டம்ளரில் 2 டம்ளர் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்துட்டு நம்ம இந்த நெய்யை வந்து 1 டம்ளர் நெய்யை வந்து மெதுவான சூடில் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நம்ம கடலை மாவை வந்துட்டு அந்த நெய்யில் போட்டு கலக்கி வச்சுக்க போகிறோம். நம்ம வாங்க எடுத்துக்க போகிறோம். நம்ம இதில் நம்ம கடலை மாவை சேர்த்துக்க போகிறோம். இந்த நெய்யை சூடு பண்ணியாச்சு. இந்த நெய்யில் வந்து நம்ம கடலை மாவை நம்ம சேர்த்து கரைச்சி வச்சுக்க போகிறோம். நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம அப்போ வந்து நம்ம பாகு காசிக்கிட்டோன்னா அதோடு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட்டி இல்லை. ஸோ நம்ம வந்து கட்டி இல்லாமல் நம்ம இது பண்ணியிருக்கோம். நம்ம ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம பாகு காசி எடுத்துக்க போகிறோம். காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்துட்டு சர்க்கரையை 1 டம்ளர் சர்க்கரையை நம்ம கொட்டிக்கலாம். நம்ம கொட்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 கப்பு தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ரெண்டு கப்பு தண்ணி, 2 கப்பு தண்ணி வந்து நம்ம இது கரைச்சி எடுத்துப்போம். இது வந்து நம்ம ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம நிற்க வேண்டாம். ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும், அந்த ஒற்றை பதம் வந்தாலே போதும். அப்போ வந்து நம்ம நெய்யில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவை, அது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இது கரையட்டும். ஒற்றை பதம் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்துட்டு நம்ம நெய்யில் வந்துட்டு நம்ம இது கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நெய்யை வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, நெய் சேர்த்த மாவை வந்து இந்த சக்கரை பாகில் கலக்கிட்டோம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப திக்காகிட்டு வரச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பேட்ச் இருக்கு இல்லையா நெய், அதை சேர்த்துக்கணும். நம்ம ஸோ இது கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். எல்லா பக்கமும் எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ திக்னஸ் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். நம்ம இதே மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும். நம்ம நெய் விட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்க எப்படி பாகு எல்லாம் சேர்ந்து வருது. ஸோ எதுவும் தீயக்கூடாது. நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவில் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கோம். கை விடாமல் பண்ணணும். நம்ம இந்த நேரத்தில் நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பேட்சாக சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த 2 டம்ளர் நெய்யில் வந்து 1 டம்ளர் நெய்யில் நம்ம மாவை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இன்னொரு டம்ளர் நெய்யை தான் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நம்ம ஸோ இதை வந்து மெதுவாக சேர்த்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து எல்லா பக்கமும் ஒட்டாமல் வந்து கலந்தாச்சு. பாருங்கள் நெய்யெல்லாம் விடுது. ஸோ உங்களுக்கு வேணும் நெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய்க்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பதம் ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம வேறு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் பாருங்கள், இதுதான் இது. ஸோ இதை வந்து நம்ம வேறு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெய் தடவி வச்சுருக்கோம். நம்ம இப்போ செஞ்சதை வந்துட்டு மைசூர் பாக்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம ஸோ நம்ம இது மாதிரி சேர்த்துக்கிட்டு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். செட் ஆகணும். இது செட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஆறுனதுக்கப்புறமா அது கட் பண்ணிக்கலாம், நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு எந்த ஈக்குவலாக இருக்க தட்டு எப்படி இருக்கோ அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃபுல்லாக அழுத்தி வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம் நம்ம. உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஸ்கொயராக வேணுனாலும் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா செட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு போட முடியாது. ஸோ அதனால் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, வாயில் போட்ட உடனே கரையுது. சூடாகவே இருக்குது. இன்னும் சும்மா சின்ன பீசஸாக தான் போட்டுக்கிறேன். பாருங்கள். ஸோ இது போதும், நம்ம கட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஆகட்டும். அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். யூஸ் பண்ணியாச்சு. இது வந்து பிரீத்தி சாப்பிட்டு பார்க்க போகிறா. பிரீத்தி எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குமா, வாயில போட்டோன்னே கரையுது. மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.